உங்கள் சுதாகரோட இந்த புதிய முயற்சிக்கு உங்களோட ஆதரவு தேவை. அதனால் வீடியோவை மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிட்டீங்களா? நைட் டைமில் சிங்கப்பூரோட வியூ பாருங்கள், என்ன அழகாக இருக்கும். பியூட்டிஃபுல்லாக லைட்டிங்கோட சிங்கப்பூர். இந்த லைட்டிங் இப்போ ஆன் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இருட்ட போகுது. சன்செட் ஆகிட்டுருக்கு. சன்செட்டுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ செட் ஆகிடுச்சுன்னா சிங்கப்பூரோட ஃபுல் வியூ பார்த்துடலாம். பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னொரு 10 minutes. ஃபுல்லாக இருட்டுனா நம்ம ஃபுல்லாக பார்த்துக்கலாம். இந்த டைமில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இன்னும் அழகாக இருக்குது பாருங்கள் சிங்கப்பூர். ஃபுல் ஆஃப் லைட்ஸ். ஒவ்வொரு பில்டிங்லையும் எல்லா ஃப்ளோர்லேயும் லைட் எரியுது. பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. இங்கே போகிற வியூ ஈவினிங்கில் ஆல்மோஸ்ட் கெட்டிங் டார்க். இருட்டில் லைட் வெளிச்சத்தில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சிங்கப்பூர். பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க. எப்படி இருக்குது பாருங்கள் இந்த ஸ்பாட்டு. பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதற்காக தாங்க இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆல்மோஸ்ட் 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த லைட் வெளிச்சத்தில் சிங்கப்பூரை பார்க்கணுன்னு. பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. கடைசியாக ஷூட் பண்ணிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பலாம் நம்ம. நாம் இப்போ மெரினா பே சாண்ட்ஸில் இருக்கோம். இங்கேருந்து தான் இப்போ சிங்கப்பூர் பார்த்துட்ருக்கோம். இந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே ஹோட்டல்ஸுங்க. 56 ஃப்ளோரு, 56 ஃபாரம் ஃபுல்லாக ஹோட்டல் ரூம்ஸ் தான் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு மேலே தான் இதுக்கு வர்றதுக்கு வந்து $32, அதாவது ஆல்மோஸ்ட் $2000 நம்ம பணத்துக்கு. மேலே வர்றதுக்கு ஆல்மோஸ்ட் $2000 பே பண்ணி தான் மேலே வந்திருக்கோம். சிங்கப்பூரோட ஏரியல் வியூ பார்க்குறதுக்கு $32 ஒரு ஆளுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக எல்லாருமே ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த டைமில் வந்து லைட்டிங் வந்தோன்னு பார்க்கணும் அப்படின்னு நம்மளாக தான் பண்ணுறோம். பார்க்கலாம் வாங்க. இங்கிட்டு வந்து நம்ம கார்கோ ஷிப்ஸ் எல்லாம் பாருங்கள், நைட் லைட்டில் எப்படி ஜொலிச்சிட்ருக்கு பாருங்கள். சரக்கு கப்பலில் ஃபுல்லாக லைட்டிங்கோட எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் கார்டன் பை தி பே. நைட்டு லைட்டு வெளிச்சத்தில் எப்படி ஜொலிச்சிட்ருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கே செம்ம அழகாக இருக்குது.
ஃபுல்லாக கடலில் சரக்கு கப்பல் ஃபுல்லாக நிற்கிது, எல்லாம் லைட்டிங்கோடு நிற்கிது. கீழே பாருங்கள் கார்டன் போகுது. நைட் டைமில் முதல்ல டே டைமில் பார்த்தோம், இப்போ நைட் டைமில் நான் அழகாக இருக்கும். அவ்வளோதாங்க, பார்த்துட்டு வந்துட்டோம், கீழே இறங்கிட்டோம். இதோட ஹைட் வந்து 340 மீட்டருங்க. நம்மளோட ஈஃபில் டவரு வந்து 317 மீட்ரு தான். இது வந்து 340 மீட்டரும் இந்த மெரினா பே சாண்ட்ஸோடைய பில்டிங்கோட ஹைட்டு பாருங்கள். ஈஃபில் டவரோட இது ரொம்ப ஹைட் ஜாஸ்தி உள்ள பில்டிங்கு. ஸோ மேலேருந்து நாம் சிங்கப்பூருடைய ஃபுல் ஏரியாவில் பார்க்க முடியுது. நாங்கள் மேலே போவோம். இதான் மேலே போகிறதுக்கான எலிவேட்டர். ரெண்டு உட்காந்துருக்காங்க. இந்த பில்டிங்கோட உள்பகுதி. இப்போ நம்ம இந்த வழியாக தான் போகணும். மூளை வழியாக தான் இப்போ வெளியில் போயிட்டுருக்கோம். அடுத்தது இங்கே ஒரு லேசர் ஷோ இருக்குன்னு சொன்னாங்க, நம்ம போய் அதை பார்ப்போம். இந்த பில்டிங்கை பாருங்கள், காட்டுறேன். மேலே எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது மெரினா பே சாண்ட்ஸோடைய பேஸ்மெண்ட். இதுக்கு மேலே இருக்கிற எல்லாமே ஹோட்டல் ரூம்ஸ் தான். இதுக்கு டாப் ஃப்ளோரில் தான் நம்ம இப்போ போகணும். மேலே போய் இப்போ அந்த சிங்கப்பூர் சிட்டியோட ஏரியல் வியூவை பார்த்தோம். இது வந்து இந்த ஹோட்டலோட இன்னர் வியூ. செம்ம அழகாக இருக்குங்க இந்த ஹோட்டல், பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. உள்ளே வந்து நிறைய செட்டப் பண்ணியிருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் ட்ரீ இதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இப்படின்னு எல்லாம் ட்ரீனா பெரிய பெரிய ட்ரீயாக வச்சுருக்காங்க. உள்ள பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், முதல்ல ஈவினிங்கில் வெளிச்சத்தில் பார்த்தோம். நைட்டில் பாருங்கள் லைட்ஸோட மெரினா பே சாண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. கீழே பார்த்துட்டே போமா. இங்கே பாருங்கள், கீழே போட்டில் போகிறாங்க. இது வந்து மெரினா பேயோட மாலு. இந்த மாலில் கேசினோவும் இருக்குது. அதே மாதிரி கீழே வந்து ஒரு டனல் வச்சுருக்காங்க. அந்த டனலில் வந்து போட்டில் போகிறாங்க சுற்றி. அப்படியே பார்த்துட்டே போவோம். கீழே போகலாமா? பாருங்கள், மேலேருந்து பார்த்தோம் இல்லையா அந்த பில்டிங் நைட்டில். இப்போ பாருங்கள், ஒரு லேசர் ஷோ ஸ்டார்ட் ஆக போகுது இங்கே. இப்போ பார்க்க தான் வந்திருக்கோம் நாம். இது வந்து இங்கே மெரினா பே சாண்ட்ஸ் கேட்டாப்லேயே அந்த பேக் வாட்டர்ஸ் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, போட் போயிட்டு இருந்துச்சுல, அதில் வாங்க பார்ப்போம். இப்போ ஒரு லேசர் ஷோங்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
வெயிட் பண்ணுறாங்களா அது பார்க்க? Splash
சூப்பர். எப்படிங்க வில்லேஜர் ஷோ செம்மையாக இருந்துச்சா? பார்க்க செம்மையாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இது மேலேருந்து பார்த்துருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பரவாயில்ல, நம்ம கீழே இறங்கிட்டோம். பார்ப்போம் இப்போ நம்ம வீடியோவில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து ஒரு ஆப்பிள் ஷோரூமுங்க. இப்போ நம்ம போகிறோம், ஆப்பிள் கம்பெனியோட ஷோரூம் இது. இது வந்து ஃப்ளோட்டிங் ஆப்பிள் ஷோரூம். ஒரு பால் வந்து வாட்டரில் ஃப்ளோட் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ இதுக்கு தான் போயிட்டுருக்கோம். அதான் போகிற பாதை. மக்களே, நாம் இப்போ மெரினா பே சாண்ட்ஸில் இருக்கிறோம். நம்ம பின்னாடி பாருங்கள், சிங்கப்பூர் நைட் லைஃப் எப்படி இருக்குன்னு செம்மையாக இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஆப்பிளோடைய ஃப்ளோட்டிங் ஷோரூம் இருக்குது. இது வாட்டருக்குள்ளே இருக்குது. ஒரு பாலு வாட்டருக்குள்ளே ஃப்ளோட் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் செட் பண்ணியிருக்காங்க அழகாக. இதுதான் ஆப்பிள் ஷோரூம். வாங்க உள்ளே போய் ஆப்பிள் ஷோரூமை இப்போ பார்ப்போம். எடுத்து போங்களா? பாக்கி இங்கேயே பார்ப்போமா? ரொம்ப கூட இருக்குமா? கீழே போமா? கீழே போகலாம், மேலே மேலே பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். மிச்சம் ரியாலிட்டியா? ஆமாம், எல்லாமே இருக்கும், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓ ஓகே, இது ஆப்பிள் ஷோரூமு. நம்ம வந்திருக்கிறோம் சிங்கப்பூரில். ஷோரூம் ஆப்பிள் லோகோ பக்கத்தில் தான் நம்ம நிற்கிறோம். கிறிஸ்மஸுக்காக இங்கே லைட்ஸ் எல்லாம் போட்டு செட் பண்ணியிருக்காங்க பக்காவாக. இந்த ரோடை ரொம்ப அழகாக இருக்குது, நீட்டாக பண்ணியிருக்காங்க. இப்போ கிறிஸ்மஸ்னாலே சிங்கப்பூரில் கொண்டாட்டம் தாங்க. மக்கள்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க. மேலே போயிருந்தா ஓகே மக்களே, நாம் இப்போ நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். இதுதான் நம்மளோட ரூமு. இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். நம்ம ஃப்ரெண்டு நண்பர் வினோத்தோட ரூமு. மக்களே, நம்ம இன்றைக்கி ட்ரைவை முடிச்சிடுவோம். இன்றைக்கி நம்ம வந்து மார்னிங் சிம்லிம் போனோம். போய் நம்ம கேமராவுக்கு ஒரு மைக் ஒன்று வாங்கினோம், பார்த்தீங்க நீங்களே. அதுவும் இல்லாமல் நம்ம மெரினா பே சாண்ட்ஸ் போயிட்டு கீழெல்லாம் சுற்றி பார்த்துட்டு மேலே போய் சிங்கப்பூரோட ஏரியல் வியூ பார்த்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் நம்ம வீடியோ யூடியூப் மற்றவங்களுக்கு காட்டுவாங்க. அதனால் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஏதாவது தவறுகள் இருந்தாலோ இல்லை ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்பினாலோ கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதோட நம்ம இந்த vlog முடிச்சுப்போம். லைஃப் இஸ் டு என்ஜாய் மக்களே. என்ஜாய் த லைஃப். பாய்.